வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உமன்ஸ் பேலுடைய 6th T20 சரிங்களா. ஸோ 6th T20 யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யூபி விசஸ் டெல்லி. யூபி வாரியர்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ யார் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கேபி நேவிகர், டி விரிண்டா, உமா சேத்ரி, எஸ் ஷெராவட், ஜி ஹாரிஸ், கே கவுட், எஸ் தாக்கூர், டி சர்மா, ஏ கிங், டி மெக்ரத், எஸ் எக்கிள்ஸ்டன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் நேம் புரியல அப்படின்னா நீங்க சேம் நம்ம சொன்ன மாதிரி போன பிளேயிங் 11 விளையாடின அதே பிளேயர்ஸ் தான் நான் சொல்லி அந்த பிளேயர்ஸ் பேஸ்ல தான் இந்த இன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா எம் லானிங், எஸ் வெர்மா, ஜே ரோட்ரிஸ், எஸ் ஜே பிரைஸ், எம் கேப், எம் மணி, ஏ சதர்லாண்ட், எஸ் பாண்டே, எஸ் பாட்டேல் கிடையாதுங்க, எஸ் பாண்டே, ஏ ரெட்டி, ஜே ஜொனாசன், ஆர் யாதவ் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ யூபி வாரியர்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கேபி நேவிகர் சரிங்களா. ஸோ கேபி நேவிகர் 1, ஜி ஹாரிஸ் 2, எஸ் தாக்கூர் 3, ஏ கிங் 4, டி மெக்ரத் 5, எஸ் எக்கிள்ஸ்டன் சரிங்களா. ஸோ 6 இந்த ஒரு 6 பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னைக்கு யார் கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டி மெக்ரத். ஸோ இவங்க நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டெல்லியில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எம் லானிங் 1, எஸ் ஜே பிரைஸ் 2, எம் கேப் 3, மின்னு மணி ஸோ எம் மணி 4, ஏ சதர்லாண்ட் 5, எஸ் பாண்டே 6, ஆர் யாதவ் சரிங்களா. ஸோ 7. ஸோ இந்த ஒரு 7 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சரிங்களா. ஸோ இதுல ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க வந்து டிராப் பண்ணிட்டு நீங்க டீம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா வரும். ஸோ கேப்டனா யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எம் கேப்புக்கு நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர் யாதவ். ஸோ ரிஸ்கி ஆப்ஷனா உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு வச்சீங்கன்னா நீங்க எம் மணி ஸோ மின்னு மணி ஸோ இந்த பொண்ணை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்ல போனா என்னோட ஆஸ்ட்ரோ படி பாத்தீங்க அப்படின்னா எம் மணி கேப்டன் சொல்லுவேன். இதுல டி மெக்ரத் கேப்டனா கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எம் கேப்பை கூட நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க ஒரு டீம் போட்டு பாருங்க. ஸோ ஒரு நல்ல டீமா அமையும் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ இன்னைக்கு ஆல்ரவுண்டர்ஸ் தான் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மெக்ரத்தி எம் கேப் ஸோ இந்த மாதிரி வரும். அல்லது ஒரே டீம்லயே கூட கேப்டனா வரலாம். ஸோ எம் கேப் எம் மணி ஸோ ஓப்பனர்ஸ்ல விக்கெட் ஆகி ஸோ இவங்க 2 பேருக்கும் ஸ்டாண்ட் பண்ணி அல்லது ஒரு 2 பேட்டிங் பிளஸ் பவுலிங் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஸோ வர அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆல்ரவுண்டர்ல கேப்டன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் போட்டு பாருங்க, ஒரு நல்ல டீமா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றிடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.